ஹாய் எல்லாருக்கும். திருப்பூர்லேருந்து விசாலி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாக வந்து எந்த வேலையும் செய்யலை, அப்படியே விட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். நல்லா தூக்கம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேன். துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துணியை மடித்து வச்சுட்டு எதுவும் பண்ணல, வெறும் சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டு நைட்டு வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த சுகரை வந்து ரொம்பவுமே இதாக நினைக்கிறீங்க. ரொம்ப அது என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி நினைக்காதீங்க. நான் வந்து சுகரை வச்சுக்கிட்டு நான் என்ன லைஃப்பில் வந்து நான் என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இப்படி வாழணும்னு நான் இப்படி இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டை பாருங்கள், என் கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ மோசமாக இருக்குங்க. பக்கத்தில் என்னான்னு பார்க்காதீங்க, அது கட்டிங் டேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன இடம்தான். சின்ன இடத்துல எல்லாமே ஒரு ஸ்கொயரில் எல்லாமே அடங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணால் அதை அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். நான் ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது விலைக்கழுவுறதெல்லாம் வந்து வீடியோ இன்னும் 2-3 வீடியோலாம் டெலீட் ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் துடைச்சிக்குவேன். இந்த மாதிரி தான் துடைச்சிக்குவேன். அந்த லிக்விடும் நான் வந்து ரெடி பண்ணிக்குவேங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன அப்படின்னா வினிகருக்கு 1 டம்ளர் வினிகர் எடுக்கிறேன் அப்படின்னா அதுலேயே 2 பங்கு வந்து தண்ணி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல, சோப் ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு, அந்த ஆயிலே யூஸ் பண்ணிப்பேன். அது கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி துடைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த ஸ்டிக்கர் வேறு நல்லா இல்லைங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே தனியாக கொடியெல்லாம் கட்டுற அளவுக்குலாம் சௌகரியம் இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுவேன்னா சில்வர் ஸ்டாண்டு 2 ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அந்த 2 ஸ்டாண்டில் ரெண்டு ஒரு நூல் கீழே கட்டி விட்டுருப்பேன். கட்டி விட்டுட்டு இந்த துணி இட்லி துணி இதெல்லாம் வந்து போட்டு காய போட்டுப்பேன், துவைச்சி காய போட்டுப்பேன். அதே மாதிரி டவலும் அதில் தான் காய போட்டுக்குவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை சொரவி என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருவேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா இது பால் ஆடை எடுத்து வச்சுட்டு நெய் உருக்கி கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு எனக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருவேன். இது பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு. ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கு இல்லைங்க, டீயும் குடிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. குடித்ததுனால ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. டீ குடித்தாலே வந்து தொண்டையெல்லாம் புண்ணாகிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பித்ததுனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டீயை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை நிறுத்திட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் டீயை நிறுத்துறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸும் வந்து சுகர் ஏறும், வெறும் பாலை குடிக்க முடியாது. அதனால் சரி இந்த மாதிரி நட்ஸ் பவுட்ரு வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதாம் பிஸ்தா இல்லைங்க, பிஸ்தா மிஸ் பண்ணிவிட்டேன். பிஸ்தா வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த கடையில் முடிஞ்சிருச்சுமா அப்படின்ட்டாங்க. சரி இருக்கிறத வச்சு அப்புறம் அந்த சூரியகாந்தி விதை, அப்புறம் வெள்ளரி பிஞ்சு விதை, அப்புறம் வந்து இன்னொன்று பூசணிக்காய் விதை, எல்லாம் அந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துட்டு அரைச்சி இதில் இப்போ அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறேன். கொக்கோ பவுட்ரு போட்டேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது சூப்பராக இருந்தது. அதுதான் இப்போ நான் குடிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வேறு எங்கேன்னு நமக்கு தெரியாது. காலையில் பாவம் ஹஸ்பண்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், அவங்களும் கிளம்பி வரணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காலையில் சாப்பிடவே மாட்டாங்க. கம்பெனிக்கு வந்து ஒரு டீ 1 டம்ளரும் போண்டாவும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு மதியம் வரைக்கும் அந்த டீயும் போண்டாவும் மட்டும்தாங்க அவங்களுக்கு ஃபுட்டு.
அது மாதிரிலாம் இருக்காதீங்க. திருப்பூர் லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் இருக்காதீங்க. உங்கள் உடம்ப நீங்கள் தான் நல்ல முறையாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன் அன்றைக்கி நைட் எல்லா வேலையும் முடிச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோவை முழுசாக இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பாய்.